அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய மருந்து பொருட்கள் மெடிசின், அதாவது உலகத்தில் இருந்த எந்த ஒரு நாடுகளும் அமெரிக்காவில் மருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சுன்னா அந்த நாடுகளுக்கு 100% வரி அப்படிங்கிற ஒரு உத்தரவை இன்னிலிருந்து அமல்படுத்த போகிறதா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் ஏதாவது ஒரு விஷயத்தின் அடிப்படையில் வரியை குறைப்பாருன்னு பார்த்தா புதுசாக வரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம இந்தியா கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு மருந்துகளை இறக்குமதி செஞ்சு 31,000 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு 100% வரி விதிப்பு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த சூழ்நிலையில் இந்த 2025ஆம் ஆண்டோட முதல் பாதி 6 மாதம் மட்டும் நம்மளுடைய நாடு அமெரிக்காவுக்கு 32,000 கோடி அளவுக்கு மருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இன்னமும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி 100% வரி போட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் எந்த மாதிரி மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ண முடியாதா இல்லை எப்படி தான் தெரியல. ஏன்னா மருந்து பொருட்கள் அத்தியாவசியம் அமெரிக்கர்களுக்கு தான் தவிர டொனால்டு ட்ரம்ப்புக்கு கிடையாது. ஆனால் நம்ம நாட்டுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இங்கே இறக்குமதி பண்ண முடியலையா, தயவு செஞ்சு வாங்க நண்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூப்பிட்டுக்குருவாங்க, சீனா கூப்பிட்டுக்குருவாங்க. ஸோ எது எப்படியோ அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி தான் வரி மேலே வரி விதிச்சாருன்னா அமெரிக்காவுக்கு மக்களுக்கு தான் பாதகமே தவிர நமக்கு கிடையாதுங்கிறது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. மீண்டும் ஒரு தகவலுடன்